அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி 1 கேஜி சிக்கன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 200 ml அளவுக்கு நம்ம கடலை எண்ணெயை சேர்த்து இதை நம்ம காய விட்டுறலாம். அதுக்கடுத்து நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்துடலாம். இப்போ கிராம்பு 5, ஏலக்காய் 5, பட்டை 2, ஸ்டார் பூ 2, பிரிஞ்சி இலை 2 இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வெடிக்க விட்டுடலாம். அதுக்கடுத்து நம்ம 1/2 கேஜி பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இது வதங்குறதுக்கு அட்லீஸ்ட் 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அடுத்து மல்லித்தலை 4 விரல் அளவுக்கு மல்லித்தலை, புதினா, அதுக்கடுத்து நம்ம பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 200 கிராம் அளவுக்கு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம நல்லா நறுக்கி வச்சுருந்த 1/2 கிலோ அளவுக்கு தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா ஜூஸியாக அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஸ்மெல் கூட அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஸ்மெல் கூட நல்லா வரும். அரோமா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடித்து வச்சுருந்த தயிர் ஒரு 200 ml சேர்த்துக்கலாம். கட்டியாக போட்டுறாதீங்க, அப்படியே திட்டு ஆயிரும். அதனால் அடித்து சேருங்க, அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துறாதீங்க, தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தூள் உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், கல்லுப்பு கொஞ்சம் நல்லது நம்ம உடம்புக்கு. இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு 1 கேஜி ரைஸை சோக் பண்ணி வைக்கலாம். அதுக்கடுத்து நம்மளோட பிரியாணியோட இதை மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். அது கொதிச்சதுக்கு அடுத்து நம்ம 1 கேஜிக்கு 2 லிட்டர் வாட்டர் சேர்த்தா போதும். அந்த அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அடுத்து நம்ம இதில் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அடுத்து ஆல்ரெடி நம்ம 1/2 மணி நேரத்துக்கு சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல அரிசி, அதையும் இதில் அப்படியே பொறுமையாக போடுங்க. ரொம்ப அவசரமாக போட்டுறாதீங்க. அரிசியை மெதுவாக அந்த மசாலாவில் கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம மசாலாவில் உப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம அரிசிக்காக திரும்பி கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பும் உரப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே நம்ம ரொட்டி சட்டியை ஹை ஃப்ளேமில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே நீங்கள் பிரியாணி சட்டியை வச்சிங்கன்னா அடி பிடிக்காமல் கரெக்டாக வந்துடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மசாலாலாம் சேர்ந்து சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இது மேலே நம்ம அந்த சூடாக இருக்கிற ரொட்டி சட்டியை வச்சிங்கன்னா அப்படியே தம்மாக இருக்கும். அந்த வேர்வை தண்ணியும் வராது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு சுவையான பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு பொடி.